நான் எல்லாம் வப்பாட்டி வச்சு 6 வீடு கட்டியிருக்கேன். அண்ணே ஆச்சரியமா இருக்கு. வப்பாட்டி வச்சு 6 வீடு. அண்ணே இவரு வப்பாட்டி வச்சாரு. சரி. வீடு கட்டாரு பேஸ்மரத்தோட நிக்குதுனே. பேஸ்மரத்துலயா? ஆமா. உங்க வப்பாட்டி என்ன வேலை செய்யுது? 100 நாள் வேலைக்கு போனா மாசூர்ல கட்டட மேல வரும். அப்புறம் என்ன வேலை செய்யுது? என் வப்பாட்டி டீச்சர். எந்த டீச்சர்? ஏன் ஒரு டீச்சரா? ஆமாடா யூடியூப் போடுறா சொல்றா நல்லா இருக்கும்டா. ஏன்டா நீ வேற? ஏற்கனவே என் பொண்டாட்டி இதை பார்த்துட்டு பெரிய மிஷன் நாடகத்துக்கு பேக்கப் தூக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, நீ ஒரு 6 மாசம் நான் ஒரு 6 மாசம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம். 50,000 நம்மளுக்கு 50,000 அங்கிட்டு. எப்படி? ஏன் கட்டட ஓஹோன தான் போகும். பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும், வப்பாட்டியும் நல்லா இருக்கணும். 2 வண்டி வச்சு ஓட்டுவோம். எந்த வண்டியில ஆயில் லீக்கேஜ் புகைய குப்பு குப்புன்னு தள்ளுதோ அதை மட்டும் ஓரம் கட்டி நல்ல வண்டியை ஓட்டுவோம். ஆனா 2 நல்லா இருக்கணும். பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டியே வாழ்க. நண்பர்களே, நாடக கலை ரசிக பெருமக்களே, இவ்வூர் நாட்டாமக்கார ஐயா அவர்களே, ஊர் தலைவர் ஐயா அவர்களே மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் காக்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களே மற்றும் கோவிலில் ஆட்டி கொண்டிருக்கும் பூஜாரி ஐயா அவர்களே. என்ன மாவா ஆட்டாரு? அவன் முகரை பாரு கொட்டாங்குச்சிக்கு சேவிங் பண்ண மாதிரி. சரி விட்றா, வெளியில் சொல்லாத. அதாவது தவற நினைக்க கூடாது. கோயில் பூசாரி காலையில குளிச்சு வந்துருச்சு வருவாரு. எந்திரிச்சு வந்தனே திறப்பாரு. கோயில் கதவை திறந்த உடனே காட்டுவாரு. ஆராதனை தட்டையா காமிச்சோன்னா கையில பிடிச்சிட்டு ஆட்டுவாரு. அட மணியப்பா, மணில 2 வகை மணி இருக்குது. ஒன்னு அண்டா மாதிரி பெருசா இருக்கும், மேல தொங்கிட்டு இருப்பாங்க, நடுவுல ஒரு கைத்தை கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம ஆளுக்கு அதை பிடிச்சிட்டு ஆட்டுவாங்க. கைத்தை பிடிச்சுக்கிட்டியா? கயிறு கீழே தொங்குது இல்ல? ஆமா. அந்த மணிக்கு பேர் என்ன? ஆலயமணி. ஆலயமணியா? அது மேல இருந்து கிளம்ப தொங்குதா இல்லையா? அதனால அதுக்கு பேரு தொங்கும் மணி. அது நீ வச்சிருக்கிற பொம்பளை பேர் பேசாம இருக்கு. அதே மாதிரி கோயில் பூசாரி கையில பிடிச்சிட்டு குளுக்குவாரு. அந்த மணிக்கு பேர் என்ன? அப்படியே ஒரு குளுக்குறாரு. அதான் அது பேர் என்ன? நிலைமையில் இருக்கிற அதுக்கு பேரு பூஜாமணி. அதுக்கு பேரு வெங்கலமணி. கோயில் பூசாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் வீரப்பூருக்கு அருகாமையில் உள்ள மத்தகோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த கபகபா குபகுபு சங்க தலைவர் CM முத்தப்பா அவர்கள் நாடக கலைகள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா, களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா.
இருக்கிற மக்கள். ஆமாங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. அவங்க முதலாளிங்க, நம்ம தொழிலாளிங்க. ஆமா. தொழில் செய்ய வந்திருக்கிறோம். நம்ம செய்யணும், அவங்க பார்க்கணும். அழகு மசுரா இருக்கும். தொழில்பா. தொழிலை சேர்த்து சொல்லணும். அதான் சொல்றேன் நானு. ஏன்னா காசு கொடுக்குற முதலாளிக்கு அவங்க. ஆமா. நீங்க எங்க கிட்ட வேலையை வாங்கணும். வாங்கணும். வேலை வாங்குறத விட்டுவிட்டு புண்டை அடிச்சு முடிஞ்சோடனே பப்பரக்கான தூங்க கூடாது. யாராவது தூங்குனீங்கன்னா தண்ணி போட்டு எழுப்புவேன். என்ன ஓல்ட் மகா விஸ்கியா மெக்கிலினா மானிட்டரா எக்ஸ்பிரஸா டைமண்ட்ரமா ஓட்காவா? இப்படி குடிகார பயில்களை போடாதன்னு சொன்னா கேக்குறாங்களா? ஏய் வரும்போது நிஜ நடந்து அந்த கட்டிங் போட்டு வரணும். என்ன இப்படி பேசுற? நீ 1000 சொன்னாலும் ஊர் நம்பாது. காரணம் வேற. ஏன்னா அவங்க முதலாளிக்கு நம்ம கிட்ட வேலை வாங்கினாதான் நம்மளுக்கு சுறுசுறுப்பு இருக்கும். இந்த நாடகத்துல வந்து ஆளுகளை பூரா பொறுக்கி பொறுக்கி போட்டுருக்காங்க. எங்க பொறுக்குறாங்க? என்ன பொறுக்கிக்கிற? பொறுக்கினா அந்த பொறுக்கி இல்லையா, தேர்ந்தெடுத்து போட்டுருக்காங்க. காரணம் என்னன்னு கேளுங்க. தேர்தலில் நின்னால் நிப்ப மாப்பிள்ள இந்த தடவை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாடகம் வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாடகத்தை சில பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற நடிகர் ஒன்று கூட விட்டு கொடுத்த ஆளு கிடையாது. நெய்யா நானா காலையில் 7 மணியோ 8 மணியோ. ஓய் நாளைக்கு மதுரை போடுங்க நாடகத்துக்கு. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் லீவ் போடு. நானும் அப்படிதான் நாளைக்கு திருப்புவனம் பக்கம் போகணும். இருந்தாலும் பரவாயில்ல, நாடகத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதுனால அருமையான நடிகர்களை போட்டிருக்காங்க. யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கணும். முந்தா நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சுனே. கருமாதியா பெரிய கரிமா போன வாக்கிலே வந்துட்டியாடா? விஷயம் நடந்து போச்சுங்கற. அட விஷயம் வேற காரியம் வேறயா? என்னன்னு முழுசா கேளுங்க. என்ன நடந்துச்சுனாவது கேளுங்க. முந்தா நாள் வரும் ஒரு நாடக ஏஜென்ட்னுக்கு போன் பண்ணாரு. அவர் இந்த வேட சுந்தர் அம்மனக்குண்டியாரு. அப்பனக்குண்டியாரா? அவருக்கு வந்து பல்லு இல்ல, அதனாலதான் வதவதன்னு கேட்டிருக்கு. சரி சரி, அவர் தான் போன் பண்ணி அலோ நானும் அலோனே தம்பி நான் அம்மனக்குண்டியார் பேசுறேனாரு. சரி விடுங்க, அப்பனக்குண்டியார் பேசுறேனாரு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. தம்பி தம்பி பழனிக்கு பக்கத்துல ஒரு நாடகம் வாங்கியிருக்கேன். அந்த ஊர்ல என்னன்னு தெரியல, இந்த வால்டீப்ல பார்த்துட்டு உன்னை கேக்குறாங்க. அந்த டூப்பு தான் அதுல பார்த்துட்டு உன்னை கேக்குறாங்க அப்படின்னாரு. சரிங்கய்யா நான் வர்றேன்ட்டேன். என்ன நாடகம்னு கேட்டேன். ஹரிச்சந்திரானாரு. ஆளுகளை பூரா திண்டுக்கல்ல போட்டிருக்கிறேன், நீ மட்டும் வந்துரு தம்பினாரு. நான் எங்க வரணும்னு கேட்டேன். பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்துரு தம்பினாரு. சரின்னு நானும் அன்னைக்கு இங்க காரைக்குடி நாடகத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மதியம் 12 மணி ஆயிடுச்சு. வந்து இறங்கணுன்னே மணியை பார்த்தா 12. இதுக்கு மேல போய் தூங்கினா நாடகத்துக்கு போக முடியுமா? நான் போய் தூங்கவே இல்லையா. போனேன், குளிச்சேன், பேக்குகளை துணிமணிகளை மாத்தி எடுத்து வச்சுக்கிட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ்ல ஏறி உட்காந்தா பஸ் போகுது போகுது போயிட்டு தான் இருக்குது. ரோட்ல தான் அது பாட்டுக்கு போகுது பஸ். ராத்திரி 8 மணிக்கு கொண்டு போய் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. இறங்கணுன்னே மணியை பார்த்தா 8 ஆயிடுச்சு. ஆஹா மணி 8 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல போய் நம்ம எப்ப நாடகம் ஆடுறது? ஏஜென்ட்டுக்கு போன போட்டேன். அவர் எடுத்தோடனே அலோனாரு. ஐயா எங்க இருக்கிறீங்கன்னு. தம்பி நாடகம் பேசின ஊர்ல இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்கன்னாரு. நான் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க நிக்கிறேன்னு. சரி தம்பி அங்கேயே இருங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னாரு. ஏன்னா எனக்கு ஊர் தெரியாதுல்ல, பேசாம நின்னுட்டே இருக்க. மணி 8 ஆயிடுச்சு. எனக்கு பசி, தூக்க கலக்க வேற, ஆளு வரல. என்னடா மணி 8 ஆச்சு ஆளு வரல. சரி இவர் வர்றதுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பழனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் தேடுறேன். ஒரு ஹோட்டல் கூட இல்ல, எல்லாம் ஜாதி கிடக்குது. ஹோட்டலு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இல்ல. நானும் தேடி பார்த்தேன். சரி இன்னைக்கு நம்மளுக்கு சோறு கிடைக்காது அப்படின்ட்டு ஏஜென்ட் போன போட்டாரு. ஏஜென்ட் போன போட்டோன்னே நான் எடுத்து அல்லோ அப்படின்னு. தம்பி எங்க இருக்கிறீங்கன்னாரு. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஐயா நிக்கிறேன்னு. சரி தம்பி நீங்க பேக் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க அப்படின்னாரு. அதத்தான் நானும் கேட்டேன், என்னங்க பழனிக்கு வர சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்றீங்கன்னு. தம்பி ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது, அது கார்த்திகை மாசம் வேற, நாடகத்தை நிறுத்தி போட்டாங்க அப்படின்னாரு. சரி ஆண்டவன் படி போட்டது அவ்வளவுதான், என்ன செய்யறது. சரி மணி 9:30, பசி எனக்கு தாங்க முடியல. சரி ஹோட்டல் வேற இல்லையா, இந்த மாதிரி பெட்டி கடை ஒண்ணு இருந்துச்சு. எது பெட்டி கடை? அட அங்க ஒரு பெட்டி கடைப்பா. ஓ பெட்டி கடை. அங்க போய் பார்த்தா அந்த பச்சை கலரை இவ்வளவு நீளமா தொங்கும்ல, என்னது பொந்தம்பழமா? அந்த வாழைப்பழம் தொங்கிட்டு இருந்துச்சு. சரி இதுல ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு வாழைப்பழத்தை வாங்கி கையில தாங்க புடிச்சேன். சரி எங்க ஊர் பஸ் வந்துருச்சு. ஐயா அதை விட்டா காலையில 6 மணிக்கு தான் பஸ், ஒரே பஸ் தான் இருக்கு. ஆஹா பஸ் வந்துருச்சுன்ட்டு தட்டா புடான பேக்க தூக்கி கீழே சொருகிட்டேன். எதுல? சீட்டு கடையில தான். நான் சொருகமும் பயந்துட்டப்பா. சீட்டு கடையில சொருகி தள்ளி விட்டேன். சரி அவ்வளவு பெருசு கூட்டம்னால கூட்டம், சரியான கூட்டம்.
ஆஹான்னு பார்த்தா முன்னாடியும் தள்ளுறாங்க பின்னாடியும் தள்ளுறாங்க. அடிச்சு புடிச்சு பஸ்ல ஏறிட்டேன். ஏறியாச்சு. ஏறி நின்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன? வாழைப்பழம் வாங்கினமே சாப்பிடலையா? கையில பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆமா வாழைப்பழத்ததே பழம் என்கிட்ட பாதுகாப்பா வைக்கலான்ட்டு பின் பேக்கெட்ல சொருகிட்டேன். ஓ முன்னாடி ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்கிறேன் டிக்கி பாக்கெட். ஆமா இத பின்னாடி சொருகிட்டேன். வாழைப்பழத்தை பின்னாடி சொருக எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி ஏன்னா முதல் நாள் பாவ காரைக்குடி வரைக்கும் நடந்து போனது. தூக்கம் கேட்டு இருக்கிறேன். அப்புறம் என்னடா செய்யறதுன்னு பஸ் தம்பியை பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சேன். பஸ் தம்பி வா தம்பி இல்லங்க கம்பி. கம்பியா புடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி பஸ் கிளம்பிருச்சு. பஸ் கிளம்பி ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சியா. சரி எனக்கு தூக்கத்தை பார்த்தா தூக்க முடியல. எப்படி வரேன் என்னடா பஸ் பாட்டுக்கு போகுது நம்ம பாட்டுக்கு தூங்குறமே முழிச்சு பார்த்தா ஒட்டஞ்சத்திரம். சரி எனக்கு ஒரு சந்தேகம். வாழைப்பழத்தை பின்னாடி வச்சோம். ஆமா இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் பார்க்கணும்ல. ஆமா வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தேன். ஐயோ உங்க பழத்தை பிடிச்சா அப்படித்தான் இருக்கா. வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தேன். வாழைப்பழம் அது பாட்டுக்கு இருந்துச்சு. சரி சரி பத்திரமா இருக்குது. அங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ஸும் கிளம்பி வடமதுரை வந்துருச்சு. சரி வடமதுரை வந்தோடனே எனக்கு ஒரு சந்தேகம். வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தோம் இருந்துச்சு. இப்ப புடிச்சு பாத்துக்குவோம். இந்த கைய கொண்டுட்டு போய் சோத்தாங்க கைய சாப்பிடுற கைய சோறு திங்கிற கைய பழத்தை தொட்டு பார்க்க போறீங்க. வாழைப்பழத்தை பின்னாடி போய் ஒரு பிடி பிடிச்சேன். சரி அதிசயத்தை பாருங்க. ஏங்க நான் வாங்கிட்டு இருந்த வாழைப்பழத்தை ஒரு பிடி பிடிச்சேனா கொஞ்சம் பெருக்குது. என்னங்க சொல்றீங்க? பழம் எங்க வாங்கின? பழனியில அந்த முருகன் அருளால பழம் பெருக்குது. ஊர் வர வர எனக்கு ஒரு சந்தேகம். சரி என்னடா வாழைப்பழத்தை பிடிச்சா பெருக்குதே அதானே. மறுபடியும் பிடிச்சு பாப்போம். மறுபடியும் பிடிக்கிறேன். மறுபடியும் பெருக்குது. ஆட பாரியா பெருக்க வயிறு ரொம்பிரும். ஆட சரி அப்பவும் எனக்கு ஒரு சந்தேகம் தான். சரி 2 தடவை பிடிச்சோம் பெருத்துச்சு. இன்னும் ஒரு தடவை பிடிச்சா விடவே கூடாது. எவ்வளவு தூரம் பெருக்குதுன்னு பாரு. நல்லா 3ஆவது தடவை இறுக்கி பிடிச்சேன் பாரு. எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஐயா நான் இறுக்கி பிடிச்சிட்டே தூங்குறேன். இறுக்கி பிடிச்சிட்டே ஆமா. பஸ் அய்யலூர் வந்துருச்சியா. சரியா அய்யலூர் வந்தோடனே நம்ம பெட்டிக்காரர் மாதிரி ஒரு பெரியவர். சரி மெதுவா என்னை தம்பி அப்படின்னாரு. தம்பி என்னங்க யானே தம்பி கொஞ்சம் விட்டேன்னா நான் இறங்கி போயிருவேன் அப்படின்னாரு. பஸ்ல வழி கேக்குறாரு. ஓஹோ பெரிய மனுஷன் வழி கேக்குறாரு நினைச்சுக்கிட்டு அப்படி அட்டம் ஜாச்சு நிக்கிறேன். இறங்கி போக வேண்டியதானே. போகலங்க. ஏங்க திரும்ப ஏட்ட பேசுறாரு. தம்பி விடுதம்பி கண்டக்டர் திட்டுவாருன்னாரு. ஏயா கண்டக்டர் திட்டுறதுக்கு நீ இறங்குறதுக்கு என்னையா இருக்கு இறங்கி போயானே. விடுங்க தம்பி ஊர் வந்துருச்சுனாரு. அட இறங்கி போயானே. அட போயா இறங்கி என்ன போகல. அப்பதான் நான் யோசிச்சேன் பெரிய மனுஷன் தட்டு தடுமாறி கீழே விழுந்தா என்ன செய்யறது அப்படின்னு 2 அடி தள்ளி நிக்கிறேன். சரி இறங்கி போக வேண்டியதானே. போக வேண்டியதானப்பா. போகலங்க. ஏன் பின்னாடியே வர்றாரு. என்னையா சொல்ற? நானும் யோசிச்சுக்கிட்டே பெருசு என்ன வேணும் அப்படின்னு. அப்பதான் அந்த மனுஷன் சொன்னாரு. தம்பி நான் இறங்கி போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இறங்கி வீட்டுக்கு போயிருவேன். நீங்க புடிச்சிட்டு இருக்கிறது நீங்க வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் இல்ல. சரி என் பழத்தை புடிச்சிட்டு இருக்கீங்க விடுங்கனாரு. கரகத்தை கரகத்தை கை விட்டுட்டு இறங்கி போயானே. சரி இறங்கின ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதானே. போகலங்க. ஏங்க கீழே நின்னுட்டு என்னைய குறுக்குறுனே பார்த்தாரு. ஓஹோ ஏன் அப்படி பாக்குறேன்னு. அப்பதான் அந்த மனுஷன் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல தம்பி நீங்க பிடிச்சது நல்ல சுகமா இருந்துச்சு. நான் 2 பிடி பிடிச்சு விட்டு போங்கன்னாரு. காலம் அப்படி போயிட்டு இருக்குது. நம்ம பஸ்ல ஏறி நின்னா நம்ம பொருள் எது நமக்கு பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் தான் கையில பிடிக்கணும். பெரியவரா இருக்கவும் நான் தப்பிச்சேன். பரவாயில்ல. உங்களை மாதிரி இளவட்டு பயல்களை பிடிச்சிருந்தீங்க குமிரி இருப்பாங்க குமிரி. அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கணுங்கிறதுனால ஏன்னா நாடகம் பெரிய நாடகம். அதனால எனக்கு 3ஆம் கிளாஸ் பெயில் வேற. நானு நாடக விழா அழைப்பிதழ் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் பாடியூர் கிராமம் பானா கொசவப்பட்டியில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டல பூஜையினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் வி ஞானகிருஷ்ணன், வி கோபாலகிருஷ்ணன், வி கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாகப்பட்டது. இங்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ ராமாயணம் என்று சொல்லக்கூடிய லவகுசா என்னும் புண்ணிய புராண நாடகம். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலிட்டு சிங்க நடைபோட்டு வெற்றி மரசு கொட்டி தமிழகம் வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் மத்தகோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த CM முத்தப்பா அவர்கள் இவரங்கமடையில் லட்சுமணனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவா தமிழ் புதல்மா வருகவே
பாட்டிசைத்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகமுக்கு வெற்றிமுரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை மாமா வேலுச்சாமி அவர்கள் இவரங்கமடையில் சீதை பிராட்டியாராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒளிமயமான் எதிர்காலம் சகோதரர் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த ஏஎம் ரங்கசாமி அவர்கள் இவரங்கமடையில் ராமராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பச்சை நிறம் அவள் பரதனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அருமை சகோதரர் ஓ காளை அவர்கள் பேரு காளை அப்படி பொறுப்பா சொல்லு. சரி தனித்தனியா சொல்லுவாமா. ஓ காளை ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க. ஓ ஓ கா கா லை லை சொல்லுங்க. விடுச்சு போய் பேர் சொல்லி முடிக்கிறதுக்கு. சரி டக்குன்னு சொல்லு. ஓ காளை சொல்லியா. நீ போர் நாங்க சொல்லு சொல்லு. சரி உடியா ஓ வேணாமியா நம்மளுக்கு. காளை அவர்கள் இவரங்கமடையில் சத்ருக்கனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அருமை சகோதரர் ஜெகதேப்பா அவரு கொழுப்பா என்ன மாடு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு முட்டை கொழுப்பு துளசி குடும்பரை சேர்ந்த கொத்துக்காரர் பழனிசாமி அவர்கள் இவரங்கமடையில் ஹனுமான் மற்றும் பல வேடங்களில் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையின் இலக்கணம் என்று பெயர் பெற்று தமிழகமுக வெற்றிமுரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் கொசூர் கம்பளியம்பட்டியைச் சேர்ந்த ஆர்மணிய சக்கரவர்த்தி அரசுண்ணி அவர்கள் இவரங்கமடை அர்ஜுனன் அர்ஜுனன் அப்படின்னு எழுதிருக்காரு. மாமா அங்க என்ன போட்டுருக்க? ஆர்மணிய சக்கரவர்த்தி அரசுண்ணின் அர்ஜுனன் அர்ஜுனனா அர்ஜுனன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள். ஹலோ ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டும் வாழும் ஒன்னை விட்டு ஒன்று பிரித்தால் என்ன ஆகி எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஒற்றுமையா ரெண்டும் வாழும் ஒன்னை விட்டு ஒன்று பிரித்தால் என்ன ஆகி எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி
அருமை மைத்துனர் கரூரைச் சேர்ந்த நிரோத்குமார் அவர்கள். நிரோதா ஏய் பேரெல்லாம் தப்பு தப்பா படிக்காதே நீ. தம்பி வினோத் வினோத் வினோதா நீ நிரோத்லாக அப்படித்தான் தெரியுது என் கண்ணுக்கு. தம்பி ஓய் வி போடு வி. வி. வினோத். கரூரைச் சேர்ந்த வினோத்குமார் அவர்கள் மிருதங்கம் டோலாக்கன் தபேலா வசிப்பார்கள். கோடையில் குமரன் பலபாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்ற பெயர் பெற்று தமிழகமுக வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் கரூரைச் சேர்ந்த மகேஷ்குமார் அவர்கள் ஆல்ரவுண்டனை இசைப்பார்கள்.